ராகு வெள்ளி பூமி எல்லாம் அனைத்தும் சூரிய கொடுக்கும் 9 கோள் சூரியன்ல இருந்து வந்ததுன்னு சொல்லணும். இங்க இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த இதுல தொலைதூரத்துல பார்க்கும்போதுதான் பிரபஞ்சம் மனித சக்தியால என்னவே முடியாது. அவ்வளவு பிரபஞ்சம் இந்த இவ்வளவுத்தையும் பிரபஞ்சத்தையும் ஆள்றவர் தான் பகவான். அவர்னால்தான் நம்ம ஜீவாத்மா, அவரு பவனத்தை பரமாத்மா. இதான் நம்ம ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும். நம்ம எல்லாம் சேர்ந்து இங்க இது சின்ன தெரியப்பேட்டா சின்ன தெரியப்பேட்டா. ஒரிஜினலா இந்த நேம் வந்து சின்ன தெரியப்பேட்டா. சின்ன தெரியப்பேட்டா நாளையில மறுபடி சின்ன தெரியப்பேட்டையா மாறிடுச்சு. நம்ம எல்லாம் வந்து வேதங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியும். ரிக் வேதம், ராமண வேதம், யசுர் வேதம், அரவண வேதம். இந்த 4 வேதத்திலையும் அடக்கி ஆண்டாது நம்ம கடைசி தலைமுறை. அதாவது நம்ம புராண காலத்துல வந்து பல நாயகர்கள்லாம் வந்து போயிட்டாங்க. இவங்களை வந்து ஆண்டாள் வந்து எல்லாத்தையும் அடக்கி இந்த வேதம் அனைத்தும் வித்தாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டாள் உடைய திருப்பாவையில மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை என்று நாம் சேவித்தால் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தேவாதி தேவனை இந்த இருக்கிற பக்த கோடிகள் நம்ம சின்னத்தரிப்பேட்டை என்ற பெயர் கொண்ட சிந்தாரிப்பேட்டையிலிருந்து நம்ம வந்து இந்த 30 நாள் வரமாட்டாரு. கண்ட்ரோடு வாழ்வாரு முடிக்கிறாரு. நானும் முடிக்கிறதா இருக்கிறேன். அதனால உங்களுடைய நேரத்துல இருந்து 1 மணிக்குள்ளி நான் வேஸ்ட் பண்ணாலும் அவர் சொன்னாரு 5 யோகம் சொன்னாரு. கர்ம யோகத்துக்கு மட்டும்தான் அவருடைய மிஸ்டேக் என்ன விட்டுனாரு. கர்ம யோகத்தை மட்டும் சொல்லிட்டு மற்ற வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாரு. மற்ற 4 யோகத்தையும் அவர்கிட்ட சொல்லணும் அவரு. சரிங்களா? இந்த கர்மயோகத்துக்கு தான் ஜீவாத்மா பரமாத்மா சொன்னீங்க. குற்றே சொன்னீங்க, வேற வேற சொன்னீங்க. அதனால ஒருத்தர் வந்து நம்ம என்னதான் சொன்னாலும் இன்னொருத்தர் வாட்ச் பண்ணும் போது கண்டிப்பா குறையணும். குறைய மக்களுங்க நிறைய மட்டும் பாருங்க. சரிங்களா? இங்க நம்ம பகவானுக்கு 30 நாள் ஊழியர் செஞ்சவங்கள எல்லாரையும் ரெகனைஸ் பண்ணணும். நான் உள்ள வரும்போது அந்த வாயில இருந்தாங்க. வாயில ஒரு ரவா பூ வித்திருந்தாங்க. நான் உள்ள ஐயா வாங்குங்க, ஒரு போனி கூட பண்ணல அப்படின்னாங்க. இந்த 20லயே மார்கழி மாசம் தான் இவ்வளவு பேர் வாங்குவாங்க. நான் என்ன பார்த்தா அவங்க அந்த அம்மா கிட்ட அந்த அம்மாவுடைய நாணயத்தை பார்த்துங்க. கர்மயோகம் ஐயா நம்ம கேட்கறாங்க. உள்ள போறோம். ஒரு 100 ரூபாய் கொடுத்தேன். இப்பதான் என்னுடைய ஓட்டுநர் பார்த்தாரு. 100 ரூபாய் கொடுத்தேன். பரவாயில்லமா வச்சுங்கம்மா அப்படின்னு. இல்ல ஐயோ நான் கொடுக்கவே வாங்க மாட்டேன். முதல்ல பூ வாங்கிட்டா கூட அந்த 100 ரூபாய் கொடுத்தாங்க. சாமி கொடுத்தாங்க. அதான் வாங்கி வந்து கொடுத்தேன். ஸோ அவங்க பாக்குறாங்க. இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஊழியர் செஞ்சாங்கல்ல என்னால முடிஞ்சது ஒரு சிறு காணிக்கை. நான் வந்து உங்களுடைய சார்பால் தான், என்னுடைய சார்பு கிடையாது, உங்களுடைய சார்பு. அவர் சொன்னாரு 20 நம்ம ராமராஜ ஐயர் சொன்னாரு. அவரும் திருவள்ளிக்கரையில அவரு சுந்தர ஐயனாரு இவர் நரசிம்ம 3 பேர் வர்றாங்க. அவர் சொல்லும் போது 25 வருஷம் சொன்னாங்க வர்றது. நான் என்ன சொன்னது 1998 இருந்து வராங்க. 28 வருஷம் வராங்க. ஆனா இது வந்து ஒரு பெரிய இது கிடையாது. ஒரு தலைமுறையை தாண்டிட்டா அந்த திருப்தியில நான் இருக்கிறேன். அதனால நீங்க எல்லாம் கண்டிப்பா இந்த உங்களுடைய 30 நாள் உங்களுடைய பாராயணம் கண்டிப்பா நம்ம பகவான் இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரும். நம்ம எல்லாம் ராக்கெட்ல ஏறும். ஏறி ஜீவாத்மால பரமாத்மா 30 நாள் பண்ணிட்டு போறோம். நான் கட்சியில எடுத்தால் தான் வந்தேன். அதனால கூட சைக்கிளை பத்திக்கிட்டு நம்ம போறோம். போய் பரமாத்மா கிட்ட இந்த வேதத்தினுடைய சரிங்களா நீங்க 30 நாள் செஞ்ச அந்த ஆண்டாள் திருப்பாய் மூலமா பரமாத்மா அடையிறது. நம்மளால மனித முயற்சி செய்யணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பெரிய அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அவங்க இங்க வரும்போது அவங்க சால்வ் அடி கொடுத்துடலாம்.
எந்த வருஷமும் இல்லாத நான் பார்க்க 28 வருஷம் இல்லாத இந்த வருஷம் ஒரு புதுமை புகுத்துக்கிறாங்க. மகளிர்கள்லாம் சேர்ந்து அவங்க கை தூக்குங்க. அவங்களால தன்னால இயன்றத இந்த 30 நாள் பிரசங்கம் பண்ண நம்ம நரசிங்க சாமி ஐயங்காருக்கு மகளிர்கள் ஒரு காணிக்கையா சேர்த்து ஒரு 5050 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு மகளிர் அம்மா கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு பரிசீலிக்கிறாங்க. சரிங்களா? பரிசீலிக்கல அவங்களால சின்ன காணிக்கை just want to know who is organizing this. Okay. சின்னராமனுடைய இந்த 30 நாள் எல்லாரும் வந்து ரொம்ப ஆச்சரியமா ஆனந்தமா நடத்திட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நாளைவே என்ன பண்ணும்போது யாருமே கிடையாது. அதனால ஒரு 11 மாசம் காத்துட்டு இருக்கணும். ஆண்டவருக்கு வந்து 11 மாசம் வெயிட் பண்ணணும். ஃபாஸ்டா போயிடும். அது இதே விஷயம் இருக்கு. இந்த 30 நாள் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு நாளைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம் தான். எல்லாருமே உங்களுக்கு எல்லாமே கஷ்டம் தான். ஆனா இது விடாத டெய்லி திருப்பாவை கிட்ட சொல்லி அவங்க சொல்றது இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. யாருமே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தவிர அவசியம் எல்லாருமே திருப்பாவை கண்டிப்பாக சொல்ல முடியும். அட்வான்ஸ் இருக்கும் எல்லாமே அப்படியே திருப்பாவை சொல்ல முடியும். ரெகுலராக கஷ்டமாக சொல்லிட்டுருக்கேன். பட் நிறைய பேர் வர அதனால அட்வான்ஸ் போட்டு அடுத்தது இங்க முதல்ல நிறைய பேர் இங்க வர 200 பேர் டெய்லி வந்து பஸ்ஸில் இங்க வந்த வாழை விட வராத வாழ்வு ரொம்ப என்னுடைய பிரதிநிதிகளை செய்யல. எதனாலனாங்க இங்க வந்தவா எல்லாருமே முக்காவாசி எஸ்பெஷலி ஸ்ரீகள் ஆண்கள் யாரும் அவவா இருந்துட்டு போறா. ஸ்ரீகளுக்கு எதுவும் மெயினா இங்க வந்து திருப்பா என்னமா சொல்லிட்டே இருக்கா. ஆனா என்ன ஃபுல்லா ஸ்கூல் பசங்க அதே மாதிரிதான் இருக்கு. ஆரம்பத்துக்கு நானும் போறோம். அது முக்கியம். அது நானும் சொல்ல வராத வாழ்க்கைனா இங்கே தான் நினைச்சுட்டு போறது. அந்த ஸ்கூல் நடந்துட்டே இருக்கும். ஆனா பெருமாளையா நினைச்சுட்டு இருப்போம். இங்க வந்தவன் நிறைய பேர் ஸ்கூல் லேட்டு அதுதான் சொல்லுங்க. அதுவும் முக்கியம். என்ன எவ்வளவு பேர் சொல்ற லேட்டாக திட்டாங்க. அது பரவாயில்ல. உடம்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேலையா இருந்து போறாங்க. அது உண்மை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே சமந்தா. இந்த வயது காலங்காத்தால எழுந்து இவ்வளோ வேலை ஸ்கூல் பசங்க என்னன்னு சொல்லிட்டே இருக்கலாம். பாவம் ஸ்ரீகளுக்கு எல்லாருக்கும் பிரச்சனைகள் தாங்கிட்டு எல்லாம் இங்க வந்து ஒரு 3 தடவை விட்டு பண்ணிட்டு போறது ரொம்ப விசேஷமானது. எல்லாருமே என்னுடைய பல்லாண்டு திருக்குறள் இது கோபனார் வந்து சொல்லு கோயிலுக்கு வரணும்னா புண்ணியம் தான் பண்ணிட்டு இருந்தாப்பா. புண்ணியம் பண்ணினாதான் அவன் முடியும் சொல்லுது. அதனால வராத புண்ணியம் பண்ணாலும் கிடையாது. வந்தா நிறைய புண்ணியம் பண்ணலாம். அதுதான் அவருடைய காத்தால் எழுந்து இவ்வளோ எல்லாரும் சேர்ந்து பண்றோம்னா சாதாரண விஷயமே கிடையாது. அதனால வருஷம் இது தொடர்ந்து வந்துட்டோம்னா எல்லா வருஷத்துக்கும் எல்லாமே வரணும். திருப்பாய் வந்து விட்டே விட்டாங்க. 160 நாள் சொல்லிட்டே இருக்கு. வீட்டு லேட் ஆனாலும் பரவாயில்ல, சீக்கிரம் ஆனாலும் பரவாயில்ல, அது வந்து உதாரணம் சொல்லிட்டே இருக்கு. எல்லாருமே சொல்றேன் இங்க கல்வி கொண்டு நிறைய பேருக்கு டெஸ்ட்மெண்ட் தருன்னு நினைக்கிறேன். எதுக்குன்னா ஒரு சட்டம் இருக்கு, என்னென்ன பண்ணணும் எப்படி இருக்குன்னு அதுக்கு இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். எல்லாருமே டெஸ்ட்மெண்ட்ஸ் தான் அந்த ஒரு சிஸ்டம் பண்றோம். அதனால நீ பெரிய நான் பெரிய நாளுக்கு ஒன்றே கிடையாது. எங்க அப்பா சொல்லு உதாரணம் கொடுக்கும்போது 1000 டன்கள் பண்ணிட்டு 1000 டன்ல அந்த கடைசி எல்லாரும் கொடுத்துட்டு வந்து கடைசியில ஒட்டிட்டு எடுத்து வயல் கொடுக்குது. எங்க அப்பா இதுதான் அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்கான். பகவத் பாவங்கள் எல்லாம் சாப்பிடா வந்து விசேஷம் சொல்லு. அவ்வளவு பண்ணியும் எல்லாரும் கொடுக்க கடைசியில் அந்த மூலையில ஒட்டு நல்லா எடுத்து அப்படி சாப்பிடுது. அதுதான் அவள் வந்து செஞ்சு மார்க்கில் இருக்கிற எல்லாமே அதான். அதே மாதிரி உள்ள பெருக்கிறது எல்லாமே எல்லாம் நடந்து வரலாம். அதெல்லாம் திரும்பி நான் பண்ணுறேன். காலையில் வந்து அதில் எல்லாம் சனாதனம் வந்து இதை விட உயர்வு ஒன்றே கிடையாது. சமூக எவ்வளோ சொல்கிறாங்க. இதை விட உயர்வு சாதாரண விஷயம். யார் இங்கே எவ்வளோ பேர் பணக்கார ஏழை என்ன எல்லாரும் வரைக்கும் எல்லாரையும் சாப்பிட்றது கடைசியில் எடுத்து சாப்பிட்டு அந்த அளவுக்கு விசேஷம் எங்கள் அப்பா சொல்லுவார். அதெல்லாம் பண்ணிட்டாரு. அது 90 வயசு வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தாரு.
தொட்டா தள்ளி போறாங்க இங்க போறாங்க, அதெல்லாம் வந்து சிஸ்டம். சட்டத்தை நம்ம வந்து பாதுகாக்கணும். அது கண்டிப்பா பண்ண வேண்டியது. அதனால நான் நீங்க யாருமே கிடையாது. பெருமாள்கிட்ட எல்லாரும் பெருமாளோட தராசு நம்ம எல்லாம் ஒரே தராசத்துல இருந்து ஒன்னா நிற்கும். காவல் ஏற்றணும் போனா எதுவுமே கிடையாது. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். கோவில்ல ஒவ்வொரு இடத்துலையும் இதை எல்லா இடத்துலையும் பண்றாங்க. இதை விட சமூகம் எதை முடியுது. அதனால எல்லாமே தெரிஞ்சுங்க, 4 பேருக்கு சொல்லுங்க. அவசியம் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி எல்லாம் முடிஞ்ச கடைசியில கெட்டுக்கிறது மாதிரி போறோம். இன்னைக்கு ஆண்டாள் கூட்டங்க எல்லாருமே அவசியம் போய் கெட்டுக்கிறது மாதிரி எல்லாரும் வந்து அவசியம் நல்லபடியா கூட்டி கொடுக்கணும்னு பார்த்தீங்க. 8:30 மணிக்கு புறப்பாடு ஆண்டாள், 9 மணிக்கு ஆண்டாள் விளையாட்டு விழா திருமணம் குழந்தை நடக்கும். 10 மணி 11 மணி தீர்த்தம் ஆகும். யார் யாரெல்லாம் வர முடியுமோ அவசியம் எல்லாமே கலந்துன்னு பார்த்துக்கிறேன். ஓய்வு பண்ணிக்க நீங்க முடிஞ்சோ அவசியம் கலந்துக்கணும். முடியாதவா எல்லாமே கம்பல்சரியா பார்த்து ஆண்டாள் கல்யாணம் கண்டிப்பா கலந்து யாருமே விட்டாரல அவசியம் கலந்து எல்லாம் நீங்க எல்லாம் சரி. நான் யாருக்குமே எதுவும் சொல்றேன்னா இல்ல உற்சவம் இல்லை இது பண்ணுங்க அது பண்ணுங்க இந்த கொடுங்க நான் கேட்கவே மாட்டேன். கேட்டதே கிடையாது. எங்க அப்பா கேட்பாரு, இது விட 10 ரூபா 50 ரூபா ஆண்டு வரும். நான் கேட்பேன், எதுக்கு அசிங்கம் போறதுனால இல்ல பெருமாள் தான் பண்றோம், தப்பே கிடையாது. நான் ஒரு கேள்வி போக மாட்டேன். ஒருத்தரும் கேட்கறது கிடையாது. ஆனா எதை சொல்றேன்னா கேட்கறது கிடையாது. நீங்களே எல்லாம் பண்றீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தணும் சொல்லுதான். நான் தனியா ஒருத்தர் அவர் தனியா ஒருத்தர் சொல்ல கிடையாது. எல்லாரும் சேர்ந்து நீங்களா தான் கொடுக்குறது. எல்லாருமே கேட்காதே கொடுக்குறது. அதுக்கு நல்லா கொடுக்குறது. எல்லாரும் சேர்ந்து பண்ணணும்னு சொன்னாங்க. அது தனியா எடுத்துனாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணணும்னு சொன்னா அதனால யாருமே குறையில்லாத நிறைய பண்ணிருந்தீங்க. அவரால் ரொம்ப நிறைய பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராத்திரி அவசியம் எல்லாம் ஆண்டாள் கல்யாணம் வரணும் பார்த்துக்கிறேன். சிவதே ராமாயணம் ஆண்டாள் கோயில் கோயில் சொன்னோம். இதை பற்றி சொல்லலாம். வருஷம் 30 வருஷம் வாங்க முடியாது சொல்லணும். அவர் தான் சொல்ல நான் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சொல்லுவாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காரு. அவர் வந்து வருஷம் எல்லாரும் நிறைய பண்ணுவாரு. அவசியம் எல்லாரும் உண்டு இது பண்ணிட்டு போகணும்னு பாத்தீங்க. டாக்டர் எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து மகளிர் எல்லாம் சேர்ந்து ஆண்டாள் கோஷ்டி நாங்க தான் ஆண்டாள் கோஷ்டி நிலவுனீங்கல்ல பிடிக்காதீங்க. நீங்க ஆழ்வார் கோஷ்டி எல்லாமே ஆண்டாள் கோஷ்டி நாங்க இருக்கிறோம். ஆண்டாளை முன்னிலைப்படுத்தி பகவானுக்கு போறோம் நம்ம சரிங்களா. அதனால மகளிர் கோஷ்டிலாம் சேர்ந்து திருத்துறைக்கு பெறுவதாங்க ஒரு 6010 ரூபாய் அவங்களால கலெக்ட் பண்ணுறது பெரிய அமௌண்ட் தான். சாமி அவங்களுடைய எல்லாரும் வந்து அவங்களுடைய இதெல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நீங்க ஒவ்வொரு விளக்கமும் சொல்றதுனால தான் அவங்க வரைக்கும் பாடினாங்க. விளக்கம் தெரியாதுன்னாங்க. விளக்கத்தை கரெக்டாக சொல்றதுனால தான் அவங்க மனமைக்கோடு அவங்களுடைய காணிக்கை கிருஷ்ணப்பட்டருக்கு எங்க தெரியும் ஸ்ரீதர் மேலக்கோட்டை இது நம்ம மேலக்கட்டையூர் வேணுகோபாலசாமி. அடுத்த ஸ்ரீதர் நம்ம நரசிங்கசாமி. சுந்தரராஜசாமி கொடுங்க. ராமானுஜர் வாங்க வாங்க சாமி. அவர் ஒரு பெரிய அதிகாரி, டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர். கஸ்டம்ஸ்ல இருந்து வந்து நமக்கு வந்து பிரசங்கம் போடாது. ஜெகன் மாமா ஆயிட்டு அவங்களாம் திடீர்னு என்னை சாடுவார்கள். कुमार
ஜெகன் பிரிக்கவே மாட்டேங்குது. ஜெகன் ஒரு நாள் கணக்கில் வரல. நாங்கள் இன்னைக்கு கணக்கில் சேர்க்குறோம். யாரெல்லாம் விடுபட்டாங்களோ அவங்கெல்லாம் பிடிக்கிறோம். கணக்கில் சேர்க்குறோம். யாரெல்லாம் விடுபட்டாங்களோ எத்தனை பேராக தான் நாங்கள் அவர் தான் எல்லாம் அப்லோட் பண்ணினே இருக்கிறாரு யூடியூப்ல. அப்லோட் பண்ணினே இருக்கிறாரு. பாஸ்கர் வாங்க. இந்த பக்கம் பாஸ்கர் நான் வரல. நம்ம கடைசியில் கொடுத்தா சீனிவாசன் அருமையான பொட்டு கொடுத்துறாரு. அவருக்கு உங்களுடைய சாப்பிட நான் கோரிக்கை கூப்பிட்டா வரமாட்டேன். மனோகர் மனோகர் ஊழியர்கள் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் நான் எவ்வளவு நாளும் கொடுக்குறேன். அவங்க நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சசிகுமார் டெய்லி 4 வந்து இந்த சார்பில் திருநாராயணனுக்கு மணவாளன் சார்பில் யாருன்னா வாங்கிக்கின்னு இந்த உஷாரணியம்மா தான் கட்டவே மாட்டேன்றாங்க. யாருன்னா ஒருத்தவங்க வாங்கிக்கணும் முன்னாடி முடியல போயிட்டாங்க. யாரெல்லாம் மிஸ் பண்ணா அவ்வளோ பேருக்கு நான் ரெடி அடிஷனலாக கூட கொண்டு வந்துடுறேன். யாரும் விட்டோமா நம்ம அந்த எல்லாம் ஆயிடுச்சு. மைக்கு ஒன்று எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். சாதாரண அவசியம் திருப்பி சொல்றேன். ஆண்டாள் கல்யாணத்தை யாருமே மிஸ் பண்ணாது. ஆண்டாள் பூமி பிராட்டி அவங்களால தான் இன்னைக்கு நிற்கிறாங்க. ஆண்டாள் தான் அதை விடவே கூடாது. எல்லாரும் அவசியம் 100% வந்து பூர்த்தி பண்ணணும். எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஆண்டாள் சரி.
ஈஸியா இருக்கு சார் கொஞ்சம் முன்னாடி போங்க சார். கோஷ்டியில் நின்றுட்டு விளையாடி உலகையும் கொண்டு கிடைக்காது. அப்படியே லைன் ஃபார்ம் பண்ணி
நீங்க இப்படி வந்துருங்க அம்மா, பின்னாடி கல் இருக்குமா, அப்படி போங்க. அவரே வருவாருமா, அங்கேயே நில்லுவா. மூணு பேர் ஒன்று நல்லா படிக்கிறான், பேசுகிறேன்.
அனுஷ்டானங்கள் கூர்வார் வார்த்தைகளை கொண்டு நீதில் தருமாஞாலத்து இன்பமுற்று வாழும் திரள் தருமா திசையனைச் சேர்ந்து பூர்வாச்சாரியர்கள் போதும் அனுஷ்டானங்கள் கூர்வார் வார்த்தைகளை கொண்டு நீதில் தருமாஞாலத்து இன்பமுற்று வாழும் திரள் தருமா திசையனைச் சேர்ந்து இந்த உபதேச ரத்தினமால தன்னை சிந்ததனில் நாளும் சிந்திப்பர் எந்த எதிராசர் இன்னருளுக்கென்னும் இலக்காகி சதிராக வாழ்ந்துடுவர்தாம் இந்த உபதேச ரத்தினமால தன்னை சிந்ததனில் நாளும் சிந்திப்பர் எந்த எதிராசர் இன்னருளுக்கென்னும் இலக்காகி சதிராக வாழ்ந்துடுவர்தாம் முன்னுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் முன்னடியாம் செங்கமலர் போதுகளை உன்னேச்சிரத்தாலே தேண்டில் வானவனும் நம்மை கரத்தால தீண்டல் கடன் பெருமாள் கோயில் நேரம்